ஓகே. ஹலோ ஆல். நம்ம இந்த யூடியூப் சேனல் அதாவது அகாடமிக் ரிவிஷன் ஆர்ச்சிவ்ல மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோஸ் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃபார் தட் டைம் டிலே அதுக்கு கீப் அப் பண்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அபவுட் வேதிக் ஏஜ். அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஹராப்பன் சிவிலைசேஷன் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். அதுக்கு அப்புறமா இந்தியால அது வந்து எப்போ நடந்தது? காப்பர் ஸ்டோன் ஏஜ், சால்கோலித்திக் ஏஜ்ல ஒரு பார்ட்டான பிரான்ஸ் ஏஜ்ல நடந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது அயன் ஏஜ். அதாவது சால்கோலித்திக் அடுத்த ஸ்டேஜான அயன் ஏஜ்ல இந்தியால என்னென்ன நடந்தது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல மேக்சிமம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஆரியன்ஸ் எப்படி இந்தியாக்குள்ள வந்தாங்க, அவங்க காலத்துல அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல இந்தியால என்னென்ன நடந்தது அப்படின்றதான் பார்க்க போறோம். லைக் அவங்களோட லைஃப் ஸ்டைல், அப்புறம் லைக் நம்ம எப்படி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளோட எல்லாமே பார்த்தோமோ அத மாதிரி இதுலயே எல்லாமே லைக் பொலிட்டிக்கல் லைஃப், எக்கனாமிக் லைஃப், தென் தேர் ஃபுட், ஆக்குபேஷன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச். ஸோ இந்த வேதிக் ஏஜ் எங்க மட்டும்தான் இருந்தது அப்படின்னா, ஜியாகிரபிக்கல் ரேஞ்சஸ் அரவுண்ட் நார்த் இந்தியா. லைக் நம்ம அந்த பிரான்ஸ் ஏஜ்ல பார்த்த அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்படி அந்த இண்டஸ் ரிவர் பெட்ல மட்டும் இருந்ததோ அத மாதிரி இது நார்த் இந்தியால மட்டும் நடந்திருக்கு. தென் டைம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா, டைம் பீரியட் வந்து அயன் ஏஜ்ல நடந்திருக்கு. டைம் வந்து 1500 பிசி டு 600 பிசிஇ. ஸோ 1500 பிசிஇ டு 600 பிசிஇ. நெக்ஸ்ட் இதுக்கான சோர்சஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேதிக் லிட்ரேச்சர். அந்த வேத காலத்துல ஆரியர்களால எழுதப்பட்ட ஒரு சில லிட்ரேச்சர்ஸ் தான் இதுக்கு மெயின் சோர்சஸா இருக்கு. தென் நேச்சர் ஆஃப் சிவிலைசேஷன் வந்து ரூரல் தான். அன்லைக் Indus Valley civilization, the Vedic civilization was rural because we all know that Indus Valley civilization was urban. Okay. கிளாசிபிகேஷன் ஆஃப் வேதிக் ஏஜ். வேதிக் ஏஜ் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, ஏர்லி வேதிக் ஏஜ் 1500 to 1000 பிசிஇ, லேட்டர் வேதிக் ஏஜ் 1000 to 600 பிசிஇ. ஸோ திஸ் இஸ் கால்ட் டூ ஃபேசஸ் ஆஃப் வேதிக் ஏஜ். ஓகே. ஃபோர் வேதாஸ். அதாவது நம்ம அந்த வேதிக் லிட்ரேச்சர் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, அந்த வேதிக் லிட்ரேச்சர்ல ரொம்ப முக்கியமான லிட்ரேச்சர் வந்து வேதங்கள், வேதாஸ். ஸோ அந்த வேதாஸ் வந்து ஃபோர் ஃபோர் வேதாஸ் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு. என்னெல்லாம் அப்படின்னா, ரிக், யஜூர், சாமா, அதர்வனா. இதுல ரிக் மட்டும்தான் ஏர்லி வேதிக் ஏஜ் உள்ளது. சாமா, யஜூர், அதர்வா வந்து லேட்டர் வேதிக் ஏஜ்க்குள்ளது. ஓகே. நெக்ஸ்ட் இந்த நேஷனல் மோட்டோ, நம்ம நேஷனல் மோட்டோவான சத்தியமேவ ஜெயதே, ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ், வாய்மையே வெல்லும் அப்படின்ற அந்த கோட் வந்து எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, முண்டகா உபனிஷாத். இந்த முண்டகா உபனிஷாத் வந்து எதுல இருக்கு அப்படின்னா, வேதிக் லிட்ரேச்சர்ல ஒரு வேதிக் லிட்ரேச்சர்ல வேதாஸ் மட்டும் லிட்ரேச்சர் கிடையாது. உபனிஷாத்ஸ், ஸ்மிருதிஸ் இந்த மாதிரி நிறைய உண்டு. அது அந்த உபனிஷாத்ஸ்ல ஒன்னான முண்டக்க உபனிஷாத்ல இருந்துதான் இந்த சத்தியமேவ ஜெயதேவை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ ஹூ ஆர் ஆரியன்ஸ் பார்க்கலாம். ஆரியன்ஸ் யாரு அப்படின்னா, ஆரியன்ஸ் வேர் த பீப்புள் ஹூ வேர் ஸ்பீக்கிங் இண்டோ ஆரியன் லாங்குவேஜ். ஓகேவா? இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் தேவர் ஸ்பீக்கிங். ரெண்டாவது தேவர் செமி நோமேடிக் பாஸ்டோரலிஸ்ட். நோமேடிக் ஸ்டேஜ்னா நம்மளுக்கு தெரியும், ஹண்டிங் ஸ்டேஜ்ல இருந்து பாஸ்டோரல் ஸ்டேஜுக்கு இடையில நடந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஸ்டேஜ் தான் நம்ம நொமேடிக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ செமி நொமேடிக் பாஸ்டோரலிஸ்ட் அப்படின்னா அவங்க தேவர் ஹாஃப் நொமேட்ஸ், ஹாஃப் பாஸ்டோரலிஸ்ட். அதாவது லேட்டர் பார்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னா, சென்ட்ரல் ஏசியால இருந்து இந்தியாக்குள்ள மைக்ரேட் ஆகி வந்தாங்க. யூஸ்வலா எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆஸ் தேவர் பாஸ்டோரலிஸ்ட்ஸ். அவங்களோட கேட்டில் ரியரிங், அந்த கேட்டிலுக்கு ஃபுட்டு தேடி இந்தியாக்குள்ள வந்ததா சொல்லப்படுது. ஸோ எப்படி இந்தியாக்குள்ள வந்தாங்க அப்படின்னா, கைபர் பாஸ் அண்ட் கோலன் பாஸ் ஆஃப் ஹிந்துகுஷ் மவுண்டைன்ஸ், ஹிந்துகுஷ் மவுண்டைன்ஸ் வழியா வந்ததா சொல்லப்படுது.
ஸோ பாஸ்டோரலிஸ்ட் அப்படின்னாலே அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் கேட்டல் ரியரிங் தான். ஆல்தோ தேவர் பாஸ்டோரலிஸ்ட், தே ஆல்சோ டிட் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர். ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற மரத்தை ஃபுல்லா வெட்டி பேர்ன் பண்ணி எரிச்சிட்டு அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு அப்புறம் அந்த லேண்டோட ஃபர்டிலிட்டி போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு பீஸ் ஆஃப் லேண்டை சூஸ் பண்ணி மறுபடியும் அந்த லேண்ட்ல இருக்கிற ட்ரீஸ் அந்த இது எல்லாத்தையும் கட் பண்ணி அப்புறம் பேர்ன் பண்ணி அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இவ்வளவுதான் நம்ம ஆரியன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் பழைய சிலபஸ்ல இருந்து நான் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, wait a minute. Okay. So they came from came through Khyber and Bolan passes. அது நம்மளுக்கே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, they settled in பிளேஸ் கால்ட் ஆரியவர்தம். அவங்க செட்டில் அதாவது கைபர் அண்ட் போலன் பாசஸ் வழியா வந்து அவங்க செட்டில் ஆன அந்த இடத்துக்கு பேர் வந்து சப்த சிந்து அல்லது ஆரியவர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சப்த சிந்து அப்படின்னா இப்போ பாகிஸ்தான்ல இருக்கிற பஞ்சாப் அப்படின்ற இடத்துல சொல்லப்படுது. சப்த சிந்து அப்படின்னா த லேண்ட் ஆஃப் 7 rivers அப்படின்னு அர்த்தம். அண்ட் அந்த இடத்துல அவங்க செட்டில் ஆனதுனால அதை அவங்க எப்படியும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா ஆரியவர்தம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஏன் இந்த காலத்து வேதிக் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் தே கம்பைல்டு வேதாஸ். த ஏஜ் வென் தே கம்பைல்டு வேதாஸ் ஆர் கால்ட் வேதிக் ஏஜ். தட்ஸ் so சிம்பிள். இப்போ ஹூவேர் ஆரியன்ஸ் அப்படின்றத பத்தி ஒரு பிரீஃபான இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாமும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து எதுக்குள்ள மூவ் ஆகுறோம் அப்படின்னா, ஆரியன்ஸ் அண்ட் தேர் ஹோம் இன் இந்தியா. ஸோ அந்த தேர் ஹோம் இன் இந்தியா வாஸ் கால்ட் சப்த சிந்து ஆரியவர்தம். தட் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ வேத காலத்துல நம்ம அவங்க மக்கள் வாழ்ந்தாங்க. அந்த அயனேஜ்க்கான சோர்சஸா நம்ம எதை சொன்னோம் அப்படின்னா, ஃபர்ஸ்டே சொன்னோம் த சோர்சஸ் வேர் வேதிக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ வேதிக் லிட்ரேச்சர் அப்போ வேதிக் டெக்ஸ்ட நம்ம வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்ருதி அண்ட் ஸ்மிருதி அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸ்ருதி அண்ட் ஸ்மிருதி. ஸோ ஸ்ருதி அப்படின்னா they were never written. Okay, written evidences அதுக்கு கிடையாது. they were passed on to generation by generation. அதாவது ஒருத்தர் இப்போ வேதாஸ் இப்போ ஸ்ருதி அப்படின்றது வந்து நாட் ரிட்டன் லிட்ரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் சொல்லுவாங்க, அதை கேட்பாங்க, இன்னொருத்தர் மெமரைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ பை மெமரைசிங் they'll pass it to next generation. இதுக்கு பேர் தான் ஸ்ருதி. ஸோ ஸ்ருதியில வந்து என்ன டைப் ஆஃப் லிட்ரேச்சர்ஸ் வருது அப்படின்னா, ஃபோர் வேதாஸுமே ஸ்ருதி தான். தென் ஆரியங்காஸ், பிராமணாஸ் அண்ட் உபனிஷாத்ஸ். ஸோ ஒன் திங் ஐ ஹாவ் டு டெல் இஸ் ஸ்ருதி இஸ் unwritten. That is very important. ஓகே, ஸ்ருதி இஸ் unwritten and ஸ்ருதியில இந்த ஃபோர் வருது. ஸ்மிருதி எக்ஸாக்ட்லி த ஆப்போசிட். இட் இஸ் ரிட்டன் பாடி ஆஃப் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இது மேக்ஸிமம் டீச்சிங்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ் இருக்கு. இதுல என்னெல்லாம் வருது அப்படின்னா, இத்திஹாசாஸ் அண்ட் புராணாஸ் அண்ட் சூத்ராஸ்.
சோ இதிஹாசாஸ் அப்படின்னா இதிஹாசாஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் ராமாயணா அண்ட் மகாபாரதா. புராணாஸ் வந்து சிவ புராணா, விஷ்ணு புராணா, லைக் தட். நெக்ஸ்ட் சூத்ராஸ், தர்ம சூத்ரா, மனுஸ்மிருதி அண்ட் நாரதா ஸ்மிருதி. ஓகே. ஓகே, இப்போ ரூட்ஸ் ஆஃப் ஆரியன்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் வேதிக் கல்ச்சர் பார்க்க போறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வரும்போது செமி நொமேடிக்கா இருந்தாங்க. அவங்க வந்து செட்டில் ஆன இடம் வந்து லேண்ட் ஆஃப் செவன் ரிவர்ஸ், சப்த சிந்து அப்படின்னு சொன்னோம். கைபர் அண்ட் போலன் பாசஸ் வழியா இந்தியாக்குள்ள வந்தாங்கன்னு சொன்னோம். சோ அவங்க உள்ள வந்து செட்டில் ஆன ஏர்லி வேதிக் ஏஜ் வந்து சப்த சிந்துல செட்டில் ஆனாங்க, ஆரியவர்தம். ஆனா அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் பண்ணி இப்படி மூவ் ஆகி இந்தியாக்குள்ள ஃபுல்லா வந்தாங்க. அப்படி அவங்க வந்தது வந்து இண்டோ கேன்ஜெட்டிக் பிளைன்ஸ். ஸோ இண்டோ கேன்ஜெட்டிக் பிளைன்ஸ் வழியா அப்படியே இந்தியால செட்டில் ஆனாங்க. ஸோ ரிவர் கேஞ்சஸ், அதாவது ரிவர் கங்கால வந்து இந்த கங்கா ரிவர் பெட்ல அவங்க செட்டில் ஆனாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் லேட்டர் வேதிக் ஏஜ். ஓகே, இப்போ இப்பதான் ஆக்சுவலா நம்ம லெசனுக்குள்ளேயே ஆக்சுவலா மூவ் ஆன் ஆக போறோம். இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் ஏதாவது இந்த டைம்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கா? ஜஸ்ட் வந்து வேதிக் லிட்ரேச்சர்ஸ் மட்டும்தான் சோர்சஸா அப்படின்னு கேட்டா, ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் கிடைச்சிருக்கு. எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் அலாங் த இண்டஸ் அண்ட் கேஞ்சஸ், அந்த ரிவர் இண்டஸ் கேஞ்சஸ் அந்த பிளெயின்ஸ்ல கிடைச்சிருக்கு. சோ அதுல எல்லாமே என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் பாட்டரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ சோ இத வச்சு நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, தேவர் நோன் டு அயன் அண்ட் இட் பிலாங்ஸ் டு அயன் ஏஜ் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, நவ் வி ஆர் மூவிங் இன் டு வேதிக் கல்ச்சர். அவங்களோட பொலைட் பொலிட்டிக்கல் லைஃப் அண்ட் சோஷியல் லைஃப் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏர்லி வேதிக் ஏஜ் எடுத்துக்கலாம். ஏர்லி வேதிக் ஏஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் லைஃப் பார்த்துடலாம். பொலிட்டிக்கல் லைஃப் பார்த்தோம்னா முதல்ல ஃபேமிலிஸ், பல ஃபேமிலிஸ் சேர்ந்தது வில்லேஜ், வில்லேஜஸ் சேர்ந்தது ஒரு விஸ் விசு, அல்லது அத விசுன்னு சொல்லுவோம். அடுத்து அந்த பல விசு சேர்ந்தது ஜனா. சோ அந்த பல ஜனாக்கள் சேர்ந்தது ஜனபதா அப்படி சொல்லிட்டு சொல்றோம். சோ இதுதான் ஏர்லி வேதிக் ஏஜ்ல இருந்த பொலிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ். ஓகே, சோ வில்லேஜோட ஹெட்டை வந்து கிராமினின்னு சொன்னோம், விஸோட ஹெட்டை வந்து விஸ்வபதின்னு சொன்னோம். சோ ஜனபதாவோட கிங், ஜனபதாவோட ஹெட் தான் யாருன்னா ராஜன் அப்படி சொல்லிட்டு சொல்றோம். சோ சோ இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ரிக்வேதிக் டைம்ல இருந்த கிங்டம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பரதாஸ், மத்ஸ்யாஸ் அண்ட் புரா, இதெல்லாம் தான் இருந்தது. சோ கிங்குக்கு பண்றதுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க. யார் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புரோஹித். புரோஹித் அப்படின்னா யாருன்னா பிரீஸ்ட். தென் அவரோட எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரி மேட்டர்ஸ் எல்லாத்துலயும் ஹெல்ப் பண்றதுக்கு சேனை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. ஹூ வாஸ் கால்ட் ஆர்மி சீஃப் ஆர் கமாண்டர். ஓகேவா? முக்கியமான விஷயம், கிங்குக்கு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் பவர் தான் இருந்தது. ஆஹ் இப்போ அதாவது லேட்டர் வேதிக் ஏஜ்ல இருந்த மாதிரி அன்லிமிட்டெட் பவர் கிடையாது. கிங்குக்கு கீழே, அதாவது கிங்குக்கு கீழே பட் பீப்புளுக்கு மேல ஒரு கவுன்சில் ஆஃப் அசம்பிளிஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் சபா, சமிதி, விதாத்தா அண்ட் கனா, இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் அசம்பிளிஸ் இருந்தது. சபானா கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ், சமிதினா அசம்பிளி ஆஃப் பீப்புள். இதுல விதாத்தா தான் உள்ளதுலே ஓல்டஸ்ட் அசம்பிளி அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பொலிட்டிக்கல்
லைஃப் ஆஃப் ஏர்லி வேதிக் பீரியட். ஸோ இப்போ லேட்டர் வேதிக் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா இங்க ஜனபதாஸ் விச் வாஸ் கால்டு கிங்டம்ஸ் அண்ட் கிங்ஸ் வேர் ரூலிங் இட். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மெனி ஜனாஸ் எல்லா ஜனாஸும் சேர்ந்து ஜனபதாஸ் அது இன்னும் பெருசா பார்த்தா மகா ஜனபதாஸா மாறுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் லேட்டர் வேதிக் ஏஜ் பொலிட்டிக்கல் லைஃப். மகா ஜனபதாஸா மாறி லார்ஜர் டெரிட்டோரியல் கிங்டம்ஸ் ஆர் ராஷ்டிராஸா மாறுது. கிங்கோட பவர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. சபா சமிதி விதாத்தா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா டிஸப்பியர் அல்லது கிங்கால டிக்ளைன் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா அதோட பவர் வந்து கிங்கோட பவரோட இன்டர்ஃபியரிங்கா இருந்திருக்கலாம். ஸோ தே ஹாவ் டிஸப்பியர்ட். தென் ஒரு ஏர்லி வேதிக் ஏஜ்ல வாலண்டரியா இருந்த ஒரு டாக்ஸ் பலி அப்படின்ற ஒரு டாக்ஸ் வந்து லேட்டர் வேதிக் ஏஜ்ல கம்பல்சரி ஆகுது. ஓகே. இப்போ லேட்டர் வேதிக் ஏஜ்ல இருந்த கிங்டம்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கோசலா, விதேகா, குரு, மகதா, இந்திரபிரஸ்தா. தீஸ் ஆர் ஆல் த லேட்டர் வேதிக் ஏஜ் கிங்டம்ஸ். ஓகே. பலி அப்படின்னா என்னன்னா 1/6 ஆஃப் த ப்ரொடியூஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அல்லது கேட்டில் ப்ரொடியூஸ்ல 1/6 கொடுக்கறதுக்கு பேரு பலி. ஓகே. தீஸ் ஆர் ஆல் த பொலிட்டிக்கல் லைஃப் கம்பேரிசன் பிட்வீன் ஏர்லி வேதிக் ஏஜ் அண்ட் லேட்டர் வேதிக் ஏஜ். இப்போ சோஷியல் லைஃப் பார்க்கலாம். சோஷியல் லைஃப் பார்க்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏர்லி வேதிக் ஏஜ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஏர்லி வேதிக் ஏஜ்ல சோஷியல் லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னா ஃபாதர் ஆஸ் யூஷுவல் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஓகேவா? ஃபேமிலிஸ் வேர் பேட்ரியார்கல். பேட்ரியார்கல்னா தந்தை வழி சமூகம். அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு சொத்து போகும், அந்த பையன் கிட்ட இருந்து அவன் பையனுக்கு சொத்து போகும். ஃபேமிலி நேம்ஸ் ஆர் கேரிட் அக்கார்டிங் ஃப்ரம் தேர் ஃபாதர். அதாவது அப்பாவோட பேர் என்னவோ அதைத்தான் மகன் கேரி பண்ணிக்குவான். அந்த மாதிரி பேட்ரியார்கலா இருந்திருக்கு சொசைட்டி. அண்ட் விமனுக்கு வந்து ஹை ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஈக்குவல் டு மென். அண்ட் எஜுகேஷன் அண்ட் ரிலீஜியஸ் திங்ஸ் were allowed to do by women. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் poets ஆஃப் ஏர்லி வேதிக் ஏஜ் வேர் விஸ்வவரா, அபரா, அபலா, கோசா அண்ட் லோபமுத்ரா. இவங்க 4 பேர் இருந்ததுக்கான எவிடன்சஸ் லிட்ரேச்சர்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் த நேம் விஸ்வவரா, அபலா, கோசா, லோபமுத்ரா. ஸோ தே வேர் த 4 விமன். நெக்ஸ்ட் அங்க வந்து கேஸ்ட் சிஸ்டம் கிடையாது. பட் த்ரேயி அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு. 3 கைண்ட் ஆஃப் பீப்புள். அதாவது பீப்புள் வேர் கிளாசிஃபைட் அக்கார்டிங் தேர் ஆக்குபேஷன். 3 டைப்ஸ். ஒன் வேர் பிராமணாஸ், நெக்ஸ்ட் வேர் க்ஷத்ரியாஸ் அண்ட் தேர்ட் வேர் vis. So brahmanas who were doing priestly duties, kshatriyas வந்து warriors, then vis were called general public. So customs என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா monogamy as well as polygamy were permitted. Widow's remarriage was permitted. Sati was never seen in early Vedic age. Okay, Sati was never seen, but they were neither allowed to inherit the property from their parents. So சொத்து வழக்கம் போல பெண்களுக்கு கொடுக்கப்படல ஏர்லி வேதிக் ஏஜ்ல. இப்போ லேட்டர் வேதிக் ஏஜ்ல உள்ள சோஷியல் லைஃப் பார்க்கலாம். விமனோட ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டா டிக்ளைன் ஆகுது. எப்படி டிக்ளைன் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கான எஜுகேஷன் மறுக்கப்படுது. ரிச்சுவல்ஸ் அதாவது ரிலீஜியன்ல அவங்க பண்ணிட்டு இருந்த ரிச்சுவல்ஸ வந்து அதுக்கான பெர்மிஷன்ஸ் மறுக்கப்படுது. மேரேஜுக்கான ரூல்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாவும் ரிஜிடாவும் ஆகுது. விடோ ரீமேரேஜ் வந்து was not encouraged during later Vedic age. Then polygamy was seen, but மேரேஜ் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாவும் ரிஜிடாவும் மாறி இருக்கு. These are all the things of social life we could see in later Vedic age. And one more thing, caste system
லேட்டர் வேதிக் ஏஜ்ல தான் உள்ள வருது. வர்ணா சிஸ்டம் ஆகுது. 4 லெவல் வர்ணா சிஸ்டம் எப்படின்னா, அங்க 3 லெவல்ல த்ரேயா இருந்தது, இங்க வர்ணாவா மாறுது. பிராமணாஸ், சத்ரியாஸ், வைசியாஸ் அண்ட் சூத்ராஸ். ஸோ விஸ்ன்னு இருந்த ஜெனரல் பப்ளிக்கா அவங்க ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. எப்படின்னா, லேண்ட் ஓனர்ஸும் லேண்ட்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸையும் அவங்க தனியா பிரிச்சுக்கிறாங்க. திஸ் இஸ் ஹவு வர்ணா சிஸ்டம் கெட்ஸ் டெவலப்டு. நெக்ஸ்ட், வேதிக் லைஃப்ல உள்ள எக்கனாமி அண்ட் ஃபுட் இத பத்தி பார்க்கலாம். ஓகே, எக்கனாமிக் பேசிஸ். அவங்களோட பிரைமரி ஆக்குபேஷன் வந்து பாஸ்டோரலிசம் அஸ் வெல் அஸ் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இது போக அங்க வந்து கார்பெண்டர்ஸ், சேரியட் மேக்கர்ஸ், பாட்டர்ஸ், ஸ்மித்ஸ், வீவர்ஸ், லெதர் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாரும் இருந்ததையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ பாட்டர்ஸ்னா பானை செய்யறவங்க, ஸ்மித்ஸ் அப்படின்னா எதர் தே மே பி அயன் ஸ்மித், அதாவது பிளாக் ஸ்மித், அதாவது அயனை உருக்கி அந்த வெப்பன்ஸ் செய்யறவங்களுக்கு பேரு ஸ்மித்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீவர்ஸ், ஆடைகள் நெய்யறவங்களா இருந்திருக்கலாம். லெதர் ஒர்க்கர்ஸ் இருந்ததா நம்மளுக்கு எவிடன்சஸ் சொல்லுது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், ஏர்லி வேதிக் ஏஜ்ல உள்ள பாட்டரிக்கு பேரு ஓக்ரே கலர்டு பாட்டரி, ஓசிபி, ஓக்ரே கலர்டு பாட்டரி. ஓகேவா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, மெட்டல்ஸ் நோன் டு ஏர்லி வேதிக் பீப்புளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, gold, copper, bronze, as well as iron. Shyama was also known to them. Iron was also known to them. Iron was also known to them. Okay, va? Gold Hiranya, copper, bronze Ayas. Iron was called Shyama. Okay, Iron Shyama. Okay. Then இப்போ லேட்டர் வேதிக் ஏஜ்க்குள்ள போலாம். லேட்டர் வேதிக் ஏஜ்ல அவங்களோட எக்கனாமிக் லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் வந்து பாஸ்டோரலிஸ்ட்ல இருந்து செட்டில்டு அக்ரிகல்ச்சரல்ஸா மாறிடுறாங்க. ஸோ அயன் யூசேஜ் வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால அவங்க வந்து ஆக்ஸ், ப்ளோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்க வந்து அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது போக வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கிராஃப்ட்ஸ்மேன் இருந்ததாவும், ஜுவல்லர்ஸ், டையர்ஸ் இவங்கெல்லாம் இருந்ததாவும் சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஜுவல்லர்ஸ் அண்ட் டையர்ஸ் இவங்களும் இருந்ததா சொல்லப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ட்ரேடு பண்ணதாவும், அது வந்து பார்ட்டர் சிஸ்டமா இருந்ததாவும் சொல்லப்படுது. ஓகே, இங்க பாட்டரி வந்து ஓக்ரி கலர்ட் பாட்டரி மாதிரி, இங்க பாட்டரி வந்து பெயிண்டட் கிரேவேர் பாட்டரி, PGW, பெயிண்டட் கிரேவேர் பாட்டரி. ஓகே, ஓகே, இதுதான் எக்கனாமிக் பேசிஸ் ரெண்டு இதுலயும். ஐ கெஸ் ஐ லெஃப்ட் நோ பாயிண்ட்ஸ். ஓகே, இதுல முக்கியமான விஷயம் காயின்ஸ், கரன்சிஸ் என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிஷ்கா, சத்தமனா அண்ட் கிருஷ்ணலா அப்படின்னு 3 காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு காயின்ஸ் வர் கால்டு நிஷ்கா அண்ட் சத்தமனா. கிருஷ்ணலா வாஸ் கால்டு சில்வர் காயின்ஸ், ஐ கெஸ். கிருஷ்ணலா இஸ் கால்டு சில்வர் காயின்ஸ். ஸோ இதுல என்னன்னா, 100 கிருஷ்ணலாஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சத்தமனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நெக்ஸ்ட், ஃபுட் அண்ட் ட்ரிங்க். ரிக் வேதிக் பீரியட்ல ஸ்டேபிள் கிராப் வந்து பார்லி, அதுக்கு பேர் வந்து யாவா அப்படி சொல்லிட்டு சொல்றோம். இது போக அவங்க பாஸ்டோரலிஸ்டா இருந்த காரணத்தினால மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய அதிகமா கன்சியூம் பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்தோம் அப்படின்னா, சோமா அண்ட் சுறா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அவங்க யூஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது. நெக்ஸ்ட், இங்க
ரிக்வேத் ஏர்லி லேட்டர் வேதிக் ஏஜ்ல ஃபுட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட், ரைஸ், பார்லி மூணுமே தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 crops வெர் இயர், ஒரு இயருக்கு 2 crops வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 அறுவடை காலங்கள் அவங்க பார்த்திருக்காங்க. தென் முக்கியமான விஷயம் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் இங்கேயும் இம்பார்ட்டண்டா தான் இருந்திருக்கு. ஃபைனலி ட்ரெஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ். ட்ரெஸ் மெட்டீரியல் ஏர்லி வேதிக் ஏஜ்ல தோத்தி அண்ட் டர்பன் ஃபார் மென், அப்பர் கார்மெண்ட்ஸ் அண்ட் லோவர் கார்மெண்ட்ஸ் ஃபார் விமன். இது போக ஆர்னமெண்ட்ஸும் இருந்திருக்கு. ரிங்ஸ், நெக்லஸஸ், பேங்கிள்ஸ், ஆங்க்லெட்ஸ், ஃபோர்ஹெட் பேண்ட்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கு. அகைன் இப்போ லேட்டர் வேதிக் ஏஜ்ல பார்த்தோம் அப்படின்னா க்ளோத்திங் பேட்டர்ன்ஸ் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. பட் ஆர்னமெண்ட்ஸ்ல கொஞ்சம் ரிச் ஆர்னமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் நம்ம இந்த ஜுவல்லர்ஸ் வந்து மேபி ஏர்லி வேதிக் ஏஜ்ல இல்லாம இருந்திருக்கலாம். So, Vedic religion and status of women, a comparison of early and later Vedic age. Okay, first early Vedic ageல உள்ள religion பார்த்தரலாம். ஐடல் வர்ஷிப் இருந்ததாகவோ இல்ல டெம்பிள்ஸ் இருந்ததாவோ எந்த விதமான ப்ரூவன் எவிடன்சஸும் இல்ல. ரெண்டாவது, அனிமல்ஸ் வர் கன்சிடர்ட் சாக்ரெட், அதாவது லைக் ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களோட ஒர்க் ரிலேட்டடா இருந்த அந்த அனிமல்ஸ், கவ், கோட் இதெல்லாம் வந்து சாக்ரெடா அவங்க பார்த்திருக்காங்க. யாகங்கள், ஹோமங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. அவங்க வந்து மெயினா எதுக்கு ப்ரேயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரஜா, அதாவது தன்னுடைய குழந்தைகளுக்காகவும், கேட்டில்காகவும், வெல்த்துக்காகவும் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆல்சோ வி நோ தட் அவங்க அந்த காலத்துல ஏர்லி வேதிக் ஏஜ்ல கேட்டில் யார்கிட்ட நிறைய இருக்கோ அவங்க தான் ரிச் பீப்புள். லேட்டர் வேதிக் ஏஜ்ல யார்கிட்ட நிறைய லேண்ட் இருந்ததோ அவங்க தான் ரிச் பீப்புள். பிரைவேட்டைசேஷன், அதாவது பிரைவேட் ஓனிங் ஆஃப் த லேண்ட், அந்த கல்ச்சர் வந்து லேட்டர் வேதிக் ஏஜ்ல தான் வர ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட், ஏர்லி வேதிக் டெய்டிஸ் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சபூதங்கள் பிளஸ் சன், விண்ட், வாட்டர், அப்புறம் தண்டர், இந்த மாதிரி அவங்களால கட்டுப்படுத்த முடியாத ஒரு சில விஷயங்களை அவங்க வந்து வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் ஃபயர், இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது லைக் தண்டர்லாம் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது எப்போ வரும்னு தெரியாது. பட் அதனால நம்மளுக்கு எந்த ஹார்ம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் லேட்டர் வேதிக் பீரியட். லேட்டர் வேதிக் பீரியட்ல தான் ஐடல் வர்ஷிப் ஃபார்ம் ஆகுது. ஏர்லி வேதிக்ல இருந்த டெய்டிஸ் வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ஸை லூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நியூ ப்ராமினன்ட் டெய்டிஸ் வராங்க. அதாவது கிரியேட்டர், ப்ரொடெக்டர், டெஸ்ட்ராயர். ஓகேவா? சோ கிரியேட்டர், ப்ரொடெக்டர், டெஸ்ட்ராயர் இது நம்மளுக்கு தெரியும். பிரம்மா படைக்கும் கடவுள், விஷ்ணு காக்கும் கடவுள், சிவன் அழிக்கும் கடவுள் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த 3 பேர் வந்து லேட்டர் வேதிக் பீரியட்ல தான் புதுசா வராங்க. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி யாகங்கள், ஹோமங்கள் இதெல்லாம் நடக்குது. ஆனா அந்த ரிச்சுவல்ஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. லைக் ராஜசூய யாகம் அண்ட் அஸ்வமேத யாகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ப்ரீஸ்ட்ஹுட் வந்து ஹெரிடிட்ரியாவும் அது ஒரு ப்ரொஃபஷனாவும் மாத்தி இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தர்மம், உயிர், ஆத்மா, அப்புறம் மோக்ஷம், விதி இதுலெல்லாம் மக்களுக்கான நம்பிக்கை இங்கதான் வர ஆரம்பிக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரிச்சுவல்ஸ்ல வந்து அனிமல் சாக்ரிஃபைஸ் ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கு. இந்த அனிமல் சாக்ரிஃபைஸ் பிளஸ் அந்த 4 வர்ணா சிஸ்டம் அண்ட் அதுல வந்து நார்மல் பீப்புள்னால இந்த ரிச்சுவல்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதோட காஸ்ட் ஆஃப் வர்ஷிப்பிங் இதெல்லாத்தையும் எதிர்த்து வந்த ஒரு 2 விஷயங்கள் தான் என்னது அப்படின்னா புத்திசம் அண்ட் ஜெயினிசம். நெக்ஸ்ட், ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன். ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஏர்லி வேதிக் ஏஜ்ல வைஃப் வந்து ரெஸ்பெக்டட் அண்ட் மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட், அதாவது வீட்டோட தலைவியா பார்க்கப்பட்டாங்க. ரிச்சுவல்ஸ்ல எல்லாத்துலயும் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எஜுகேஷன் இருந்திருக்கு. தே வேர் கிவன் சம் ஃப்ரீடம் டு என்ஜாய். பட் சத்தி, சைல்டு மேரேஜ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆல்சோ
They were not allowed to inherit properties from their parents. No role in public affairs. பட் ஆனா இப்போ இருந்ததை விட ரொம்ப மோசமா லேட்டர் வேதிக் ஏஜ்ல ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் ரொம்ப டிக்ளைன் ஆகுது. எப்படி பார்த்தோம்னா சபார்டினேட், அதாவது ஈக்குவலா மிஸ்ட்ரஸ் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட், அதாவது வீட்டோட தலைவியா பார்க்கப்பட்ட அவ வந்து லேட்டர் வேதிக் ஏஜ்ல ஆணுக்கு சபார்டினேட்டா, அதாவது ஹஸ்பண்டுக்கு ஒரு சபார்டினேட்டா பார்க்கப்படுறா. எந்த ஃபேமிலி ரிச்சுவல்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. தென் சைல்டு மேரேஜ் அண்ட் சத்தி ப்ரிவலண்டா இருந்திருக்கு. விடோ ரீமேரேஜ் வாஸ் ஆல்சோ நாட் என்கரேஜ்டு. ஸோ இதுதான் வந்து சொல்லப்படுது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சம் ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல உள்ள ஒரு சில விமென்ஸ் மட்டும் they were allowed to get education. ஸோ லேட்டர் வேதிக் ஏஜ்ல முக்கியமான ரெண்டு விமன் யாரு அப்படின்னா கார்கி அண்ட் மைத்ரேயி. ஓகே, எஜுகேஷன். எஜுகேஷன்ல வந்து வேதிக் எஜுகேஷன் ஹோலா பார்க்க போறோம். ஓகேவா? முக்கியமான 4 பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, க்ஷத்ரியாஸ் அண்ட் பிராமணாஸ் were only allowed to, sorry, yeah, they were only allowed to be educated. நெக்ஸ்ட் அங்க வந்து ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் இது கிடையாது அப்படின்றதுனால ஒன்லி ஓரல் லேர்னிங், அதாவது லேர்ன் பண்ணுவாங்க, மெமரைஸ் பண்ணுவாங்க, அதை ஒரேட் பண்ணுவாங்க. இப்படிதான் அவங்களோட இது இருந்திருக்கு. ஸோ அவங்களோட கரிக்குலம் என்னெல்லாம், அதாவது அவங்களோட சிலபஸ் என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா வேதாஸ், புராணாஸ், கிராமர், எத்திக்ஸ், ஆஸ்ட்ராலஜி, மிலிட்ரி சயின்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்துல இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து குருகுல சிஸ்டம் தான். எப்படின்னா குருவோட வீட்டுக்கு போய் அங்க கத்துக்கிட்டு அவர் வீட்டுல அவருக்கு தேவையான பணிவிடைகள்லாம் செய்து வாழ்வாங்க. விமன் வேர் நெவர் அலோடு டு, ஈவன் ராயல் விமன் வேர் நெவர் அலோடு டு கெட் எஜுகேஷன். இதுதான் வந்து எஜுகேஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் 4 ஏஜ் பேஸ்டு ஆஷ்ரமாஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் லைஃப்ல அவங்களுக்கு பேரு பிரம்மச்சரியா. நெக்ஸ்ட் மேரிட் லைஃப் கிரகஸ்தா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு கடைசி காலத்துல அந்த செயின்ட்லி லைஃப்க்கு போறதுக்கு பேர் வனப்பிரஸ்தா. அண்ட் ஃபைனலி ஃபுல்லா செயின்ட் லைஃப்க்கு போறதுக்கு பேரு அசெட்டிக். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் we have to know about education system in Vedic age. ஓகே, கம்பேரேட்டிவ் ஸ்டடி. ரொம்ப முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம வந்து இதுல பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜியாகிரபி. அவங்க வந்து பஞ்சாப் ரீஜியன்ல இருந்தவங்க அப்படியே ஈஸ்ட்வார்டா மூவ் ஆகி லைக் கேஞ்சஸ் ரீஜியனுக்கு போறாங்க. நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் யூனிட், ஜனா தான் ஹையஸ்டா ஜனபதா, ஜனா வந்து ஹையஸ்டா இருந்தது. மெனி ஜனபதாஸ் வேர் புட் டுகெதர் டு ஃபார்ம் மகாஜனபதாஸ். அதுதான் இங்க ஹையஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் கிங்கோட பவர் வந்து லிமிட்டட் பை சபா அண்ட் சமிதி. இங்க வந்து அப்சல்யூட் பவர் இருந்திருக்கு கிங்குக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருந்தது. பட் that too was declined in later Vedic age. எக்கானமி வந்து பாஸ்டோரல், அதாவது கேட்டில் வாஸ் வெல்த், இங்க லேண்ட் வாஸ் வெல்த். மெட்டல்ஸ் நோன் வந்து காப்பர், பிரான்ஸ், கோல்ட் அண்ட் அயன். இங்க அயன் வந்து ரொம்ப டாமினன்ட் ஆகுது. எப்படின்னா லைக் அயன் வாஸ் யூஸ் டு மேக் ஃப்ளோ, ஆக்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் மேபி bow and arrow, வெப்பன்ஸ் எல்லாமே அவங்க செஞ்சிருப்பாங்க. ஸோ அயன் பிகம்ஸ் டாமினன்ட். ரிலீஜியன் வந்து த நேச்சுரல் ஃபோர்ஸஸ், அதாவது அவங்களால கட்டுப்படுத்த முடியாத ஃபோர்ஸஸை பார்த்து வணங்கி கொண்டிருந்தவர்கள். கிரியேட்டர், தென் ப்ரொடெக்டர், தென் டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கடவுள்ல வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஹாவ் டு நோ அபவுட் வேதிக் ஏஜ். ஸோ இப்போ இங்க இந்த லெசன் நான் வந்து ஸ்டாப் பண்றேன். ஐ கெஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இதுல வந்து உங்களுக்கு, அதாவது 2 சிலபஸ் புக்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நோட்ஸை எடுத்து அந்த நோட்ஸ்க்கான இமேஜஸ் கொஞ்சம் கிளாரிட்டியா கிளியரா வர மாதிரி ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ் கூகுள் ஜெமினை யூஸ் பண்ணி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு
ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் நான் சொன்ன மாதிரி என்னோட நோட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் நீங்க என்னோட இந்த சேனலோட கம்யூனிட்டி பேஜ் போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெசன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணதும் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 4 கொஷின் பேப்பர்ஸ்ல வந்த கொஷின்ஸும் பார்த்தோம் அப்படின்னா they were almost the same. So I believe this video finds you at right time, and it will be, and I hope it will be useful for you. It is useful for you. ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ. மீட் யூ இன் ஒன் அனதர் வீடியோ, மேபி ஜியாகிரபி அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அல்லது ஹிஸ்டரியிலேயே புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வீடியோவா இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.